ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். பழங்குடி மக்கள் தான் இந்த உலகம் முழுவதுக்கும் கலை, பண்பாடு, கலாச்சாரம் இப்படி எல்லா விஷயங்களையுமே கத்து கொடுத்திருக்காங்க. இந்த பெருமை என்னைக்குமே தமிழ் இனத்தை தான் சாரும். ஆனா நாமளே இந்த பெருமையையும் வரலாறையும் தனித்தன்மையும் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துகிட்டே வரோம். போதி தர்மரோட உண்மை கதையில இருந்து சில முக்கியமான யாருக்குமே தெரியாத மர்மமான ஒரு சில விஷயங்களை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். கிட்டத்தட்ட 1600 வருடங்களுக்கு முன்னாடி பல்லவ அரசர் கந்தவர்மனும் நாட்டு மக்களும் மிகப்பெரிய சந்தோஷத்துல இருந்தாங்க. காரணம், கந்தர்வ அரசனுக்கு மூன்றாவதா ஒரு ஆண் குழந்தை பிறக்க போகுது. புத்த மதத்துல அதிகமா ஆர்வம் கொண்டிருந்த கந்தவர்மன் தனக்கு பிறந்த மூன்றாவது குழந்தைக்கு ஒரு கம்பீரமான பெயரையும் வைக்கிறாரு. பல நூற்றாண்டுகள் கடந்தும் இன்னைக்கும் நிலைச்சு நிக்கிற அந்த ஒரு பெயர் தான் போதி தர்மர். போதி தர்மரை பத்தி பேசும்போது புத்த மதத்தை தள்ளி வச்சு நம்மளால பேசவே முடியாது. காரணம், அவரோட பிறப்புல இருந்தே புத்த மதத்தோட சாயல் அவர்கிட்ட இருக்கு. இதுக்கான காரணம் பல்லவர்களுக்கு புத்த மதத்து மேல இருந்த நம்பிக்கையும் ஈர்ப்பும் தான். காலங்காலமா பல்லவர்கள் புத்த மதத்தை கடைபிடிச்சு அது வழியாவே நடந்துகிட்டு வராங்க. இதனாலேயே தமிழகத்துல பல்லவர்கள் ஆட்சி ஓங்கி இருந்த காலகட்டங்கள்ல, அதாவது 5ல இருந்து 9வது நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலகட்டங்கள்ல பல புத்த விகாரங்களும் புத்த சிலைகளும் தமிழ்நாட்டுல எழுப்பப்பட்டது. ஆனா இன்றைக்கு இந்த மாதிரியான ஒரு விகாரங்களும் தமிழகத்துல இல்ல. காரணம், பல்லவர்களுக்கு அடுத்ததா வந்த சோழர்களும் பாண்டியர்களும் அந்த புத்த விகாரங்களை சைவ வைணவ கோயில்களா மாத்தி அமைக்கிறாங்க. அப்படி புத்த விகாரங்களா இருந்து சைவ கோயில்களா மாத்தப்பட்டுதான் பல கோயில்கள் மாறிடுச்சு. இப்படி புத்த மதத்துக்கும் தமிழர்களுக்கும் பல பந்தங்கள் இருக்கு. இந்த ஒரு விஷயங்கள் தான் போதி தர்மருக்கு புத்தர் மேல இருந்த ஆர்வத்தை தூண்டுச்சு. அவரோட ஆர்வத்தை புரிஞ்சுக்கிட்ட கந்தவர்மன் புத்த தத்துவங்களை கத்துக்க பிரஜக்தா அப்படிங்கிற ஒரு பெண் துறவி கிட்ட போதி தர்மனை சீடரா சேர்த்துக்கிறாரு. ஆனா இவரோட அறிவுத்திறனை பார்த்து பிரஜக்தாவே ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போறாங்க. உலகத்தோட தலை சிறந்த துறவி பிரஜக்தா. ஆனா அவங்களே போதி தர்மரோட சித்தாங்களை பார்த்து வியந்து போறாங்க. ஒரு இளவரசனுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே போதி தர்மர் கத்துக்கிறாரு. வர்மம், போர்க்கலை, களரி, மருத்துவம், சித்தாந்தம் இப்படி எல்லா விஷயங்களையுமே போதி தர்மனை எதிர்க்க யாருமே கிடையாது. அந்த சமயங்கள்ல தான் சீனாவில இருந்து ஒரு அரச தூதன் பிரஜக்தாவை வந்து சந்திக்கிறாரு. சீனாவில ஒரு மத கலவரம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தது. துறவிகள் ஆன்மீகம் அப்படிங்கிறது என்னன்னே தெரிஞ்சுக்காம ஒருத்தங்க அடிச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. உங்களோட வருகை இந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்படி சீன தூதுவன் சொல்லவே பிரஜக்தா இந்த பிரச்சனைக்கு தீர்வை என்னை விட இன்னொருத்தரால தான் சரியா பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட சீன தூதுவனுக்கு ரொம்பவே ஆச்சரியமா போச்சு. பிரஜக்தாவாலேயே இதுக்கு ஒரு தீர்வை கொடுக்க முடியாதுன்னா வேற யாரால கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த சீன தூதுவன் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா பிரஜக்தா போதி தர்மனை கூப்பிட்டு நடந்த எல்லா விஷயங்களையுமே சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் சீன தேசத்துக்கு புறப்படவும் சொல்றாரு. ஆனா 7ஆம் அறிவு மூவில காட்டின மாதிரி நோயை குணப்படுத்த போதி தர்மன் சீனாவுக்கு போகல. அங்க இருந்த மத கலவரங்களை போக்கி மக்களை சமாதானப்படுத்துறதுக்காக மட்டுமே போதி தர்மர் போயிருந்தாரு. இது அந்த காலத்துல வாழ்ந்த சீன புலவர் எழுதின நூல்கள்ல இருக்கு. தன்னோட குரு சொல்படி அரசர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் பெற்று சீனாவுக்கு செல்றாரு போதி தர்மன். ஆனா அங்க இருந்த மக்கள் கடவுளுக்கும் மூட நம்பிக்கைகளுக்கும் வித்தியாசம் தெரியாம முரண்படுறத பார்த்து கவலை அடைஞ்சு எல்லாத்துக்குமே தீர்வா ஒரு புதிய தத்துவ கோட்பாட உருவாக்குறாரு போதி தர்மன். அதுதான் ஜென் பிலாசபி அப்படின்னு அழைக்கப்படுற ஜென் தத்துவம். இதுக்கு அப்புறமா தான் சீனர்கள் உண்மையான ஆன்மீகம் என்னன்னே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனாலுமே சீனர்கள் போதி தர்மரை முதல்ல ஒரு தப்பான மனுஷரா தான் பார்த்தாங்க. யாருமே அவருடைய தத்துவங்களை ஆத்மார்த்தமா ஏத்துக்கல. இதனால ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை இழந்த போதி தர்மன் ஒரு குகையில யார் முகத்தையுமே பார்க்காம 9 வருடங்கள் இருந்தாரு. இப்படி பல வருடங்கள் அந்த குகையிலேயே சாப்பிடாம உட்கார்ந்திருந்த போதி தர்மனை பார்த்து சீனர்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அதுக்கப்புறமா இந்த சீன மக்கள் எவ்வளவோ கெஞ்சியும் போதி தர்மர் வெளியே வரல. அதுக்கப்புறமா ஒரு சீனாவில ஒருத்தர் தன்னுடைய கைகளையே வெட்டி காணிக்கையா போதி தர்மருக்கு போடுறாரு. அதுக்கப்புறமா தான் போதி தர்மர் அந்த குகையில இருந்து வெளியே வராரு. அப்பதான் அவரு அந்த ஜென் தத்துவங்களை சீன மக்களுக்கும் துறவிகளுக்கும் சொல்லி கொடுக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் சீன தேசத்துல அமைதியும் உண்டாகுது. சில காலத்துக்கு அப்புறமா
போதனைகளை முடிச்சு போதி தர்மர் சீனாவோட ஷாலிங் டெம்பிள்ல தங்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இடங்கள்ல தான் போதி தர்மர் ஒரு முக்கியமான விஷயங்களை கவனிக்கிறாரு. துறவிகள் எல்லாருமே ரொம்பவே பலவீனமா தங்களை காப்பாத்தி கொள்ள முடியாத நிலைமையில இருந்ததை பார்த்த போதி தர்மன் ஒரு பெரிய முடிவை எடுக்கிறாரு. பல காலங்களா தமிழர்கள் ஆராய்ஞ்சு சாஸ்திரம் எழுதி உருவாக்குன களரிய சீன துறவிகளுக்கு சொல்லி கொடுக்கிறாரு போதி தர்மன். களரி அப்படின்னு சொல்லும் போது தற்காப்பு கலையோட அதுல மருத்துவமும் அடங்கும். இது ரெண்டையுமே சீன மக்களுக்கு போதி தர்மர் கத்து கொடுக்கிறாரு. போதி தர்மர் ஒரு விதையை தான் போட்டாரு. ஆனா சீனர்கள் அதை தலைமுறையா கத்துக்கிட்டு இன்னைக்கு இந்த உலகத்துல தற்காப்பு கலைகள்ல சிறந்த விளங்குற நாடா சீனா உருவாகி இருக்கு. இந்த களரி தான் இன்னைக்கு சைனால கும்ஃபுவா மாறி நிக்குது. கடைசியில கும்ஃபு சீனர்களோட ஒரு ஐடென்டிட்டியாவே மாறிடுச்சு. இப்படிப்பட்ட தலை சிறந்த ஒரு கலைய ஏன் போதி தர்மன் சீனர்களுக்கு சொல்லி கொடுத்தாரு? தமிழர்கள் உருவாக்கின இந்த களரி ஏன் இப்ப தமிழர்களோட ஐடென்டிட்டியாவே இல்ல? களரி மட்டும் இப்ப தமிழர்கள் கிட்ட இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேரோட கேள்வியாவே இருந்திருக்கு. ஆனா இன்னமும் இந்த களரி நம்ம தமிழ்நாட்டுல ஒரு சில இடங்கள்ல இருந்துட்டு இருக்கு. போதி தர்மர் தமிழகத்தை விட்டு சீனாவுக்கு சென்ற 400 வருடங்களுக்கு அப்புறமா பல்லவர்களோட ஆட்சி ரொம்பவே குறைஞ்சிருந்தது. அந்த சமயங்கள்ல தான் சோழர்களோட ஆட்சி வலுப்பெற ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா சோழர்கள், பல்லவர்கள், பாண்டியர்கள், சேரர்கள் இப்படி எல்லாருமே தோற்கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மிகப்பெரிய சோழ அரசா மாறிடுச்சு. சோழ பேரரசுக்கு கீழே தான் சேர, பாண்டிய, பல்லவ ஆட்சிகள் நடந்துகிட்டு இருந்தது. அந்த சமயத்துல போர்ல ஈடுபட்ட எல்லாருக்குமே களரி பயிற்சி ஆரம்பிச்சது. ஆனா இந்த ஒரு இடத்துல நாமளால போதி தர்மனை குத்தம் சொல்லவே முடியாது. ஏன்னா அவர் பண்டைய காலத்துல சொல்லி கொடுத்த களரி தான் இன்னைக்கு சீனர்கள் கும்ஃபுவா பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கும் சீன மக்கள் போதி தர்மரை ஒரு கடவுளா வணங்கிக்கிட்டு இருக்காங்க. ஷாலின் டெம்பிள்லயுமே அவருக்கு சிலைகளும் எழுப்பப்பட்டிருக்கு. இப்படி ஒரு தமிழனை சீனர்கள் கடவுளா வணங்கிக்கிட்டு வராங்க. சீனர்களோட குறிப்புப்படி போதி தர்மன் சீனாவுல 150 வருடங்கள் இருந்திருக்காரு. ஆனா அவரு தன்னோட தாய் தேசத்துக்கு திரும்பி போகிறதா சொல்லும் போது சீனர்கள் அவருக்கு விஷத்தை கொடுத்ததாவும் தெரிஞ்சே அத போதி தர்மன் சாப்பிட்டதாவும் சீனர்களோட குறிப்பே சொல்லுது. ஆனா அதே நேரம் கொஞ்ச நாள் கழிச்சு சந்தேகப்பட்டு அவர் கல்லறைய திறந்து பார்க்கும் போது அதுல அவரோட உடல் இல்ல அப்படின்னு சீனர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் போதி தர்மருக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. கல்லறை மறைஞ்சு போனது மாதிரியே அவரோட பெருமையும் சீனாவிலேயே மறைஞ்சு போயிடுச்சு. இப்படி போதி தர்மன் வாழ்ந்த இந்த தமிழகத்துல வாழ்றதே ஒரு மிகப்பெரிய பெருமைக்குரிய ஒரு விஷயம். நம்மளோட தமிழ் கலைகளோட பிறப்பிடம். இந்த தமிழை நம்ம கண்டிப்பா நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கணும். அதுதான் நம்ம தமிழ் வளர்த்த முன்னோர்களுக்கு நாம செய்யற ஒரு நல்ல விஷயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான பல தகவல்களை தெரிஞ்சுக்க அப்படியே நம்ம நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.